Hey all, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சிபிஎஸ்சி மேக்ஸ் சாப்டர் 2 இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இதோட இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதோட இன்ட்ரடக்ஷன்ஸ் அதோட ஃபார்முலாஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு பேசிக்காக தெரிய வேண்டியது இந்த ஆல் சில்வர் டீ கப் அப்படின்ற இந்த கான்செப்ட் இருக்கும்ல, இதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் போகலாம். இந்த பிளேஸ் ஃபஸ்ட்டு வந்து இந்த டிகிரிஸ்லாம் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 0 டிகிரி, நம்மளுக்கு இந்த பாயிண்ட் வந்து 90 டிகிரி, இது வந்து 180 டிகிரி அண்ட் இந்த இது வந்து 270 டிகிரி. ஸோ இந்த 0 டிகிரிக்கும் இந்த 90 டிகிரிக்கும் இருக்கிற கேப்பில் எல்லாமே இருக்கும். ஆல் ஃபங்க்ஷன் இருக்கும். அதாவது ஆல் ஃபங்க்ஷன்னால் சைன் ஃபங்க்ஷனும் இருக்கும், காஸ் ஃபங்க்ஷனும் இருக்கும், அதே மாதிரி tan ஃபங்க்ஷனும் இருக்கும், கொசிகன் ஃபங்க்ஷனும் இருக்கும், சீக்கண்ட்டும் இருக்கும், காட். இது எல்லா ஃபங்க்ஷனும் சேர்ந்தது தான் இந்த 0 to 90 டிகிரிக்குள்ளே இருக்கிறது. அப்போ இது எதோட பிளேஸ்னால் இது வந்து சில்வர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆல், இது வந்து சில்வர், இது வந்து டீ, இது வந்து கப். இதுதான் ஆல் சில்வர் டீ கப் அப்படின்ற கான்செப்ட். இந்த சில்வர் அப்படின்றதில் சைனும் கொசிகண்ட்டும் இருக்கும், ஓகேவா. இந்த டீ அப்படின்றதில் டேனும் காட்டும் இருக்கும். கப் அப்படின்றதில் காஸும் சீக்கண்ட்குரிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். இதுதான் இதோட பேசிக் இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 0 to 90 டிகிரிக்குள்ளே ஏதாச்சும் சைன் அப்படின்னு சொல்லிட்டு 30 டிகிரி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது வந்து 0 to 90க்குள்ளே தான் 30 வரும். அப்போ இது சைனோட பிளேஸ் தான். ஸோ நம்ம வந்து அந்த சைனுக்குரிய வேல்யூவை நம்ம பாசிட்டிவில் தான் எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போது சப்போஸ் இங்கே 180 to 90, அதாவது 90 to 180க்குள்ளே இருக்கிறது ஃபங்க்ஷன் வந்து சைனும் கொசிகண்ட்டும் குறியது. அப்போது இந்த சைன் கொசிகண்ட்டுக்கு நம்மளுக்கு சப்போஸ் சைன் 190 டிகிரி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஆக்சுவலாக சைனோட பிளேஸில் 190 வரவே வராது. ஏன்னா இந்த இதுக்குள்ளே தானே வரும். ஒன்று 0 to 90 இருக்கணும், இல்லைன்னா இந்த 90 to 180க்குள்ளே. 190 அப்படின்றது tan காட்டுக்குரிய பிளேஸ். அப்போ சைனுக்குரிய பிளேஸ் இல்லாதனால கொடுத்துருக்க அந்த டீட்டாவுக்கு நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூவை நெகட்டிவில் போடணும். அதுதான் இந்த கான்செப்ட் வந்து சொல்கிறது. நம்ம சம்குள்ளே போகிறப்ப இன்னும் டீப்பாக அதோட கான்செப்ட் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். ஆல் சில்வர் டீ கப், அதோட டிகிரி ரேஞ்ச் 0 டிகிரி, 90, 180, 270. இந்த 0 டிகிரி கம்ப்ளீட் ஆச்சுன்னா, ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆச்சுன்னா 360 டிகிரி அப்படின்னு ஆயிரும். அதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷனோட பிளேசஸில் எதுன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதோட ஃபார்முலாஸ்லாம் பார்த்துட்டு சம்குள்ளே நம்ம போகலாம். இதோட ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, சப்போஸ் நம்மளுக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு டீட்டாவை வந்து நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. டீட்டா வந்து நான் இங்கே எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறேன். மைனஸ் டீட்டா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி சப்போஸ் சீக்கனோட ஃபங்க்ஷன் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா கொடுத்துருந்தாங்கன்னா பை மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி தேர்ட் ஃபார்முலா காட் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ், அதாவது மைனஸ் டீட்டான்னு கொடுத்துருந்தாங்கன்னா பை மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் டீட்டா, அதாவது எக்ஸ்ன்னு மாற்றிக்கணும். இந்த 3 ஃபார்முலா மட்டும்தான். அதாவது நம்மளுக்கு காஸ், சீக்கன், காட், இந்த 3 ஃபங்க்ஷன்லேயுமே கொடுக்க போகிற டீட்டா நெகட்டிவில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம அதை மாற்றி எழுதுகிறப்ப பை மைனஸ் ஆஃப் காஸ், பை மைனஸ் ஆஃப் சீக்கன், பை மைனஸ் ஆஃப் காட்டுன்னு போடணும். அதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்குமே, அதாவது பாசிட்டிவில் கொடுத்தாங்கன்னா, அதாவது சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் டீட்டான்னு கொடுத்துருந்தாலும் அது வந்து மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் மாறும். அதே மாதிரி ஃபிஃப்த்தில் கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது மைனஸ் கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு மாறும். சிக்ஸ்த் ஃபார்முலா டேனுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இங்கே மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு மாறும். அதாவது நம்மளுக்கு சைன் கொசிகன் டேன் இந்த 3க்கும் கொடுத்துருக்க டீட்டா வந்து நெகட்டிவில் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம எழுதுகிறப்ப மைனஸ் வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுறணும். இன்கேஸ் மித்த ஃபங்க்ஷனுக்கு, அதாவது காஸ் சீக்கன் காட்டுக்கு கொடுத்துருக்க டீட்டா வந்து நெகட்டிவில் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம பை மைனஸ் ஆஃப்
காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை மைனஸ் ஆஃப் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேஞ்ச் பண்ணி தான் சம்மை வந்து ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது தான் இந்த எக்ஸசைஸ் 2.1க்குரிய ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா. இது போக அந்த டேப்லோ காலம் உங்கள் புக்கில் இருக்கும். அதை வச்சு sin 60 டிகிரிக்கு என்ன வேல்யூ, sin 1/√2க்கு என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். இனி வந்து நம்ம எக்ஸசைஸ்குள்ளே போகலாம்.